அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணசேகரன், கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட ப்ரோக்ராம் டைரக்டர். நமக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரே அப்படின்னு சொல்லக்கூடிய உளவுத்துறை அப்படின்னு நம்ம அடிக்கடி செய்திகளில் கேள்விப்படுற உளவுத்துறை இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஏசிஐஓ மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கான அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சரிங்களா, இந்த 2 எக்ஸாமுக்குமான போஸ்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இது கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் இப்போ ரீசெண்டாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிவிஷனில் நாங்கள் கிளாஸஸ் இருக்கிறோம். பேங்கிங், எஸ்எஸ்சி, இன்சூரன்ஸ், ரயில்வேஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் டிவிஷனில் இது எம்ஹெச்ஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அந்த கண்ட்ரோலில் வர போஸ்டிங் இது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. கிட்டத்தட்ட 3717 வேகன்சி வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டில் நம்ம தமிழர்கள் இல்லைன்னு நம்ம திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் இந்த எக்ஸாம்ஸில் நம்ம அதிக அளவில் எண்ணிக்கையில் பங்கேற்றாதான் நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 18 to 27 ஏஜ் ஜென்ரல் கேட்டகரிக்கு, ஓபிசி கேட்டகரிக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 32 வயசு வரைக்கும் எழுதலாம். சேலரி லெவல் பாருங்க, 44,900 இதுதான் பேசிக் மினிமம் சேலரி. அதிகபட்சம் 1,42,400 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அந்த ஒரு லெவல் 7ல் வர்ற பே ஸ்கேல், ஒரு நல்ல பே ஸ்கேல் இருக்கிற ஒரு ஜாபு. ஏன்னா குரூப் ஏ, குரூப் பி இதுதான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், இதெல்லாம் குரூப் பி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது குரூப் சி சர்வீசஸ் ஆக்சுவலாக, சரிங்களா, கொஞ்சம் ஹை லெவல் போஸ்ட் தான், ஆஃபீஸர் கேட்டகரியில் வரும். இது எந்த வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ். எஸ்எஸ்சி மாடலில் தான் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு சொல்கிறாங்க. டயர் 1 ஆன்லைன் எக்ஸாம். அதனால சீக்கிரம் ரிசல்ட்ஸ் வந்துடும். 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, 20 கொஷின். கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அப்படின்றதுல 20 மார்க், 20 கொஷின் இருக்கும். ஆனால் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இதில் எடுக்கிற ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் அவன் ஒரு மினிமம் கட் ஆஃப் வச்சிருக்கான். அது இல்லாமல் கம்யூனிட்டி வைஸ் மினிமம் கட் ஆஃப் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இதில் டாப் 10, அதாவது 3717 வேகன்சி இருக்குன்னா அதோட 10 மடங்கு 37,000 பேர்கிட்ட அவங்க செகண்ட் ரவுண்டு டயர் 2க்கு எடுப்பாங்க, சரிங்களா. இந்த டயர் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஆஃப்லைன் எக்ஸாம், நேரில் எழுதுகிற மாதிரி வரும். 50 மார்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு எஸ்ஏ, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் லாங் ஆன்சர்ஸ்ன்ற மாதிரி தியரியாக நீங்கள் எழுதணும். அதனால் யூபிஎஸ்சி, டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். பட் இது எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ராக்டிஸ் தரோம். இது ஒரு 50 மார்க் எக்ஸாம். அதுக்கப்புறம் 3வது டயர் 3 இன்டர்வியூ. ஏன்னா ஆஃபீஸர் லெவல்ன்றதால கம்பல்சரி இன்டர்வியூ இருக்குது. 3வது லெவல். இந்த 3 லெவல்லையும் கிளியர் பண்ணாதான் இந்த எக்ஸாம். 3 லெவல்லையும் மார்க் கன்சாலிடேட் பண்ணி தான் ரேங்கிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டு ஜூலை 19th இன்னிலிருந்து இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜூலை 19th இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 20 வரைக்கும் இருக்குது. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டே அவ்வளோ நாள் இருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் நமக்கு டைம் இருக்குது எக்ஸாமுக்கான டேட்டு. நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுறீங்கன்னா ஆகஸ்ட் 20, சலான் மூலமாக பே பண்ணுறீங்கன்னா ஆகஸ்ட் 22 வரைக்கும் டேட்ஸ் இருக்குது, சரிங்களா. டேட்ஸ் மறந்துடாதீங்க. நம்ம இங்கே கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கில் இந்த எக்ஸாமுக்கு இதான் நமக்கு ஆரம்பித்த பிறகு வர ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். நாங்கள் மார்னிங் பேட்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் வச்சுருக்கோம், 9 AM to 11 AM. இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும், இது ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் ரெகுலர் பேட்ச் அப்படின்ட்டு 11லேருந்து 4 வரைக்கும் 2 கிளாஸ் நடக்கும். ஈவினிங் பேட்ச் 4 to 6, வீக்கெண்ட் பேட்ச்னும் 9 to 1, சாட்டர்டே சண்டே மார்னிங் பேட்ச், அதே மாதிரி ஈவினிங் பேட்ச் 2 PM to 6 PM மொத்தம் 5 வகையான பேட்சஸ் வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு இது சம்மந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தால் கிங் மேக்கர் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கை காண்டாக்ட் பண்ணலாம். மிஸ் பண்ணாதீங்க, தவற விடாதீங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம ஒன்று ஐஏஎஸ் படிக்கிறோம், இல்லைனா டிஎன்பிசி படிக்கிறோம், அந்த மாதிரி பெரிய லெவலில் யோசிக்கிறோம். இது கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் தான் இது. ஏன்னா குரூப் சி சர்வீசஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட நமக்கு இங்கே குரூப் 1 பேமெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, தவற விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதுக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அதனால் தமிழக மக்கள் அனைவரும் பயன்படுத்திக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.